தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோக்களின் படங்கள் வெற்றி பெறுவதுடன் அதிக நாட்கள் திரையரங்குகளில் ஓடி மாபெரும் சரித்திரத்தையே படைக்கும். அப்படியாக சினிமாவில் நடிப்பில் அரக்கனாக விளங்கக்கூடியவர்தான் உலகநாயகன் கமலஹாசன். அதிலும் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் மிக கச்சிதமாக நடித்து நடிப்பு அரக்கனாகவே வலம் வரக்கூடியவர். இதனைத் தொடர்ந்து கமலஹாசன் நடிப்பில் வெளிவந்து வெள்ளி விழா கண்ட 6 படங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா 16 வயது நிலை. பாரதி ராஜா இயக்கத்தில் 1977ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் 16 வயது நிலை. இதில் ரஜினிகாந்த், கமலஹாசன், ஸ்ரீதேவி, காந்திமதி உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர். மேலும் இந்த படத்தில் கமலஹாசன் சப்பானி என்னும் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அதிலும் தமிழ் திரைப்பட வரலாற்றில் திருப்புமுனையை ஏற்படுத்திய படமாகவும் அமைந்தது. இந்த படம் வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வெற்றி பெற்றது. அத்துடன் 175 நாட்களுக்கு மேல் திரையரங்குகளில் ஓடியது. அடுத்தது மீண்டும் கோகிலா. GN ரங்கராஜன் இயக்கத்தில் 1981ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் மீண்டும் கோகிலா. இதில் கமலஹாசனுடன் ஸ்ரீதேவி ஜோடி சேர்ந்து நடித்திருப்பார். மேலும் இளையராஜா இந்த படத்திற்கு இசையமைத்திருந்தார். இந்த படத்தில் கமல் குடும்ப தலைவனாக சுப்பிரமணியன் என்னும் கதாபாத்திரத்தில் தனது அசாத்திய திறமையை வெளிப்படுத்தியிருப்பார். அதிலும் இந்த படம் 184 நாட்களுக்கு மேல் திரையரங்குகளில் ஓடி வெற்றி விழா கொண்டாடியது. அடுத்தது சிகப்பு ரோஜாக்கள். பாரதி ராஜா இயக்கத்தில் 1978ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் சிகப்பு ரோஜாக்கள். இந்த படத்தில் கமலுடன் ஸ்ரீதேவி ஜோடி சேர்ந்து நடித்திருப்பார். மேலும் கமலஹாசன் திலீப் என்னும் கதாபாத்திரத்தில் பெண்கள் மேல் வெறுப்புணர்வை காட்டக்கூடிய மனநோயாளி போன்ற தோற்றத்தில் நடித்திருப்பார். அதிலும் 175 நாட்களுக்கு மேல் வெற்றிகரமாக ஓடி வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது. அடுத்தது சகலகலா வல்லவன். SB முத்துராமன் இயக்கத்தில் 1982ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் சகலகலா வல்லவன். இதில் கமலஹாசனுடன் அம்பிகா, ரவீந்திரன், VK ராமசாமி உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர். இந்த படத்தில் கமலஹாசன் கிராமத்து இளைஞராக வேலு என்னும் கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தியிருப்பார். மேலும் இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தார். படத்தில் வரும் அனைத்து பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த நிலையில் 175 நாட்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா கொண்டாடியது. அடுத்தது நாயகன். மணிரத்னம் இயக்கத்தில் 1987ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் நாயகன். இதில் கமலஹாசனுடன் சரண்யா, ஜனகராஜ், டெல்லி கணேசன் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர். மேலும் இந்த படம் மும்பை தாதாவாக விளங்கிய வரதராஜன் முதலியாரின் வாழ்க்கையை மையமாக கொண்டு வெளிவந்த திரைப்படம். அதிலும் வசூல் ரீதியாக மாபெரும் வெற்றி பெற்றதுடன் 3 முறை தேசிய விருதுகளை பெற்றுள்ளது. அத்துடன் 175 நாட்களுக்கு மேல் திரையரங்கிலும் ஓடியது. அடுத்தது மூன்றாம் பிறை. பாலு மகேந்திரா இயக்கத்தில் 1982ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் மூன்றாம் பிறை. மேலும் இந்த படத்தில் ஞாபக மறதியை எதிர்கொள்ளும் ஸ்ரீதேவியுடன் கமலஹாசனுக்கு ஏற்படும் ஒரு அழகான காதல் கதையை மையமாக வைத்து வெளிவந்த இந்த திரைப்படம் தனது சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியதற்காக கமலஹாசனுக்கு இந்த படம் தேசிய விருதை பெற்று தந்தது. மேலும் திரையரங்குகளில் 330 நாட்களுக்கு மேல் வெற்றிகரமாகவும் ஓடி சாதனை படைத்தது. ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.